மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதிக்கு மாம்பழ சின்னத்தில் நான் போட்டியிடுகின்றேன். என்னை பெரும்பாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யணுமாய் அன்புடன் கேட்டுக் கொள்கின்றேன். இன்றைய தினம் சுவாமிமலை முருகன் கோவிலில் இருந்து இந்த பிரச்சாரத்தை துவங்கியிருக்கின்றோம். நான் மயிலாடுதுறை தொகுதிக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் முதலாக செய்ய வேண்டிய பணியை கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் அமைப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் அம்மாப்பேட்டை திருப்பனந்தாள் நாச்சியார் கோவிலை தாலுக்காக உடனடியாக அறிவிக்கப்படும் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த சுவாமிகளுடைய உற்சவ சிலை தயாரிப்பு சுவாமி மலையில் தான் செல்கின்றது. அதற்கு தொல்லியல் துறை ஆய்வு மையம் அமைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அதேபோல் இந்த சிலைகள் தயாரிப்பதில் சான்றுகள் வழங்கப்படும், அதற்கான நடவடிக்கை எடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையில் இந்த மாவட்டத்தில் நம்முடைய குலத்தொழிலான விவசாய தொழில் நலிவடைந்து வருகிறது. அதை பாதுகாக்கின்ற வகையில் இந்த மாவட்டத்தில் வேளாண்மை கல்லூரி அமைக்க பாடுபடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தொகுதியில் நான் வெற்றி பெற்றால் உங்களில் ஒருவனாக உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து செயல்படுவேன் என்று சுவாமிமலை சன்னதியில் இருந்து உறுதியளித்துக் கொள்கிறேன். கடந்த நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர் இல்லாமல் உடனுக்குடன் அந்த குறைகளை நிறைவேற்ற பாடுபடுவேன். நேரடியாக எங்களுடைய கட்சித் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வழிகாட்டுவதோடு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நேரடியாக சென்று பார்த்து இந்த தொகுதி மக்களுடைய குறைகளை போக்கின்ற வகையில் இந்த தொகுதி மேம்பட பாடுபடுவேன் என்பதை உறுத்தாக்கி கொண்டு தந்த வாய்ப்பை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நீங்கள் எல்லாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மாம்பழ சின்னம். நீங்க வெற்றி பெற வேண்டிய சின்னம் மாம்பழ சின்னம். யார் வர வேண்டும் என்பதற்கான தேர்தல், இந்தியாவின் பிரதமராக யார் வர வேண்டும் என்பதற்கான தேர்தல். பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழக தேசம் கட்சி என்ற 11 கூட்டணி கட்சிகளின் சார்பில் நாங்கள் இறுதியாக அறிவித்து விட்டோம். எங்களது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். சவால் விடுறேன், இந்த அறுவாள் சுத்தியை போட்டிருக்காங்கல்ல, அவங்க எங்களோட பிரதமர் வேட்பாளர் யாருன்னு சொல்ல முடியுமா? சொன்னாங்கன்னா அங்கே 26 கட்சி கூட்டணி எல்லாம் பிச்சுட்டு போயிடும். 26 கட்சி கூட்டணி பிச்சுட்டு போயிடும். அப்போ நம்ம ரொம்ப யோசிக்கணும், இந்த தேர்தல் எதுக்கானது, யாருக்கு ஏன் ஓட்டு போட வேண்டும் என்று. பிரதமர் வேட்பாளர் யாருன்னு அறிவிக்க தெரியாது. அப்புறம் ரெட்டலையை தூக்கிட்டு வருவாங்க. அந்த ஆயாலாம் ரெட்டலையை பார்த்தோன்னே எம்ஜிஆர் தகன்னு மின்ற எம்ஜிஆர்ன்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படிதானே பாட்டி? ரெட்டலையை பார்த்தா எம்ஜிஆர் தானே நினைக்கிறீங்க. எம்ஜிஆரும் இல்லை, ஜெயலலிதா அம்மாவும் இல்லை. இப்போ அவங்க கூட்டு வர்றது ஒரு நம்பியாரை கூட்டு வர்றாங்க. மறந்து போயும் அதுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு இந்தியாவின் பெருமையை உலக அரங்கில் எப்படி நிறுத்துறாரு தெரியுமா? ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவருக்கு தமிழ் தெரியாது, தமிழில் திருக்குறள் சொல்லி பேசுகிறார். ஆனால் நம்ம ஸ்டாலின் அண்ணாச்சி என்ன பண்ணியிருக்காரு? பீர் பாட்டிலுக்கு தமிழில் வீரண்டு பேர் வச்சிருக்காரு, குவார்டர் பாட்டிலுக்கு வீரண்டு பேர் வச்சிருக்காரு. இது விளங்குமா நாடு? இது விளங்குமா? முக்கு பிள்ளைகள் படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் திறக்கடானா முக்குக்கு சாராய கடையை திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அண்ணாச்சி கவலைப்படுவார், ஐயோ சாராய கடையை மூடுதுன்னு இந்த அம்மா சொல்லுதே அப்படின்னு. அண்ணாச்சி 40 வயசுல பொட்டுன்னு போயிடாம 100 வயசு வரைக்கும் ஒவ்வொரு வீட்டு தலைமகனும் ஆரோக்கியமாக வாழ வேணும்னு ஆசைப்படுறோமா இல்லையா? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 11 வயசு ஆன உடனே உங்க மீறி வளர்ற பிள்ளை வெளியே போனா உங்களை எதிர்த்து இப்படி நிமிர்ந்து வந்து நின்று தள்ளாடிட்டு நின்னா மனசு வலிக்குதா இல்லையா? இதெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய நேரம் இது. ஒன்றும் இல்லைங்க, போன தேர்தலில் பெரியசாமி ஒருத்தரை கூட்டு வந்து எம்பின்னு காமிச்சாரா? அவர் எங்கே போனார்? அவரை என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? போன எம்பி வேறாவது பார்த்துருக்கீங்களா? என்னாச்சு? யாரும் தெரியுமா? பேர் தெரியுமா? தெரியாது. இப்போ அருவா சுத்தியன்னு சொல்லி ஒருத்தரை கூட்டிகிட்டு வர்றாங்க. நம்மளுக்கு நாளைக்கு அவங்களும் யாரு என்ன தெரிய போகாது. ஏன்னா ஜூலை 31ஆம் தேதியோட ஐபிக்கு கெடு வச்சுட்டாங்க. உச்சநீதிமன்றம் அறிவிச்சிருச்சு, விசாரணையை ஜூலை 31ஓட முடிச்சிடணும், தண்டனை உறுதி, ஜெயிலுக்கு போறாரு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன நடக்க போகுது? இவ்வளவு ஊழலுக்குள்ள சிக்கி தவிக்கிற ஒன்றும் இல்லை, 20 ஆண்டுகள்
5 முறை இங்க வெற்றி பெற்று நின்றுக்கிறார்ல, இந்த தொகுதியை குத்தகைக்கு எடுத்திருக்கிறாங்க. யார் யாரு? ஐபி சக்கரபாணி ஐபிஎஸ். ஐபிஎஸ்ன்னு சொல்றதுக்கு எனக்கு இப்ப கவலையா இருக்கு. ஏன்னா திரும்ப அண்ணாமலை ஐபிஎஸ்ன்னு பெருமையா சொல்றது எப்படி இருக்கு? இவங்களெல்லாம் செந்தில்குமார், சரிங்களா, இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த தொகுதியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. நாடை குட்டிச்சவராக கொண்டு போக வச்சிருக்கிறாங்க. நாங்கள் மகளிருக்கு எம்மா எத்தனை பேருக்கு 1000 ரூபா வந்துச்சு? 1000 ரூபா வருதா மாதம் மாதம்? நேத்தெல்லாம் ஒரு ஊரில் ஐபிஎஸ் அட்டையை பிடிச்சி எங்களுக்கு ஏன் தரல, ஊருக்குள்ளே வர வேணான்னு திருப்பி அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. நீங்கள் எப்போ செய்ய போறீங்க? இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க. அப்போ சரிப்பா இவங்கெல்லாம் சரியில்லை, உனக்கு ஏன் ஓட்டு போடணும் கேட்பீங்கல்ல. பட்டி வீரம்பட்டி மண்ணில் பிறந்தவள், இந்த ஊரின் மண்ணின் என்ன பயிர் விளையுது, என்ன பயிர் என்ன மாதிரியான தொழிற்சாலைகளை கொண்டு போகலாம். ஒன்றும் இல்லாதான் நீ விவசாய வேலை பார்க்குற, கூலி வேலை பார்க்குற, எல்லாம் பார்த்துட்டு கடைசியில் சம்பாரிச்சு பிள்ளைய கொண்டு படிக்க வைக்கிறோம். படிக்க வச்ச பிள்ளை என்ன செய்யணும்? வேலை வேணும்னா இங்கே கிடைக்கிற அது எங்கே போகுது? எங்கேயோ நம்மளை அனாதையை விட்டு பாரு. பாட்டிமாரெல்லாம் ஆயாமாரெல்லாம் தனியாக உட்காந்துக்கு குடும்பத்தோடு இல்லாமல். அப்போ என்ன செய்யணும்? மல்லிகைப்பூகளை என்னம்மா மதுக்கடையை ஒழிக்கணும்னா நீங்க இந்த அருவா சுத்தி இருக்கும் ரெட்டலைக்கும் போட்டீங்கன்னா மதுக்கடை ஒழியாது. நான் ஒரு மதுக்கடையை 8 மதுக்கடையை மூடிட்டு 9வது மதுக்கடையை அடிச்சு உடைச்சு தீ வச்சு எரிச்சிட்டு 15 நாள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன். நீங்க மாம்பழத்துல ஓட்டு போடுங்க, மதுக்கடைகளை மூடுறதுக்கு உங்க கூட நிக்கிறேன். என் கொஞ்சம் வயசு பிள்ளைகளோட தாலி எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கிறீங்களே, நீங்க எப்படி தமிழ்ல சரக்கு பட்டலுக்கு பேர் வச்சுட்டு திரியுறீங்க? இவங்களெல்லாம் அடிச்சு துரத்துங்க. ஒன்றும் இல்லை, இந்த பகுதி உங்க நாளைக்கு உங்க பிள்ளைங்க வேலை பார்க்கணும்னா மல்லிகைப்பூ விளையுதா, அடுத்து என்ன செய்யணும்? சென்ட் ஃபேக்டரி இருந்தா படிச்ச பிள்ளை அங்கே போய் நிற்கும். நான் விவசாயமும் பார்க்கலாம் இல்லைங்களா? இங்கிட்டு நான் மாம்பழம் விளையுதான், மாம்பழ ஜூஸ் ஃபேக்டரி இருந்தா என் பிள்ளை நான் விவசாயம் பார்ப்பேன், என் பிள்ளை வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு உருவாகும். காய்கறி நல்லா விளையுது, காய்கறியை பதப்படுத்தி அதை பத்திரப்படுத்தி வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்கான குளிர்சாதன கிடங்கு முறையாக இருந்தால் என் பிள்ளை படிச்சுட்டு டிகிரி படிச்சுட்டு அங்கே போய் சூப்பர்வைசராக வேலை பார்க்கும்ல, எங்கேயோ போய் உட்காராம. இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா காது குத்துக்கு வருவாங்க 10,000 கொடுப்பாங்க, கல்யாணத்துக்கு வருவாங்க 50,000 கொடுப்பாங்க, அப்புறம் ஒரு 5,000 எலெக்ஷன்னா உங்களுக்கு 500 1000 ஓடும். இன்னும் ஒன்றும் இல்லை, நேரம் ஆக ஆக வீட்டுக்கு வேலை வருவாங்க, 500 ரூபாயை கொடுப்பீங்க, வாங்கிக்கிங்க, உங்கள் காசு தான். ஆனால் ஓட்டை மட்டும் ஞாபகமா மாம்பழத்துக்கு போட்டுக்கிங்க. இந்த தடவை திமுக காரங்களும் அதிமுக காரங்களுமே உஷாராயிக்கிங்க, இல்லாட்டினா உங்களுக்கும் நாளைக்கு பொழப்பு இல்லாமல் போயிடும். அந்த பொழப்பை உருவாக்குறதுக்கு மத்தியில் பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் தான் மீண்டும் பிரதமராக போகிறார். அப்போ அவங்ககிட்ட திட்டத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு யார் போக முடியும்? இவங்க அவர் வேணாங்கிறாங்க, அருவா சுத்தியக்காரங்க. அப்போ அவங்கள அனுப்பி என்ன செய்யறது? ரெட்டலைக்காரவங்களுக்கு பிரதமர்னா யாருன்னே தெரியாதுங்கிறாங்க. அவங்கள அனுப்பி என்ன செய்யறது? என்னன்னு தெரியாமே எலெக்ஷனை சந்திச்சிட்டு இருக்காங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசையோடு மாம்பழம் சின்னத்தில் கூட்டணியில் உங்களிடம் வாக்குகள் கேட்டு வந்திருக்கிறோம். இப்போ நீங்கள் ஓட்டு போட்டீங்கன்னா அங்கேருந்து திட்டத்தை திண்டுக்கல் நாராயண் ஒன்றும் இல்லைங்க, பழனி ஒட்டஞ்சத்திரத்துக்கு மட்டும் 2000 கோடிக்கு மேலே திட்டங்கள் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு மனம் இல்லாமல் இருக்கிறார்கள். அந்த வாய்ப்பை தாருங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, எந்த ஓட்டு போடுவீங்க? ஏப்ரல் 19 நீங்க மட்டும் போடாதீங்க, ஊர்ல அக்கம் பக்கம் அங்காளி பங்காளி சொந்த பந்தம். ஏன்னா நான் போடுற ஓட்டு வெற்றி பெற ஓட்டா இருக்கணும். அருவா சுத்திக்கு போட்டீங்கன்னா செல்லாத ஓட்டா போயிடும், ரெட்டலைக்கு போட்டீங்கன்னா செல்லாத ஓட்டா போயிடும். அதனால மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க. நீங்க மட்டும் போடாம அவ்வளோ வரையும் போட சொல்லுங்க. படித்த தம்பிகள் முதல் தலைமுறை ஓட்டு இன்றைக்கு நரேந்திர மோடிக்கு என்று உறுதி செய்யப்பட்டு விட்டது. எனவே நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, ஏப்ரல் 19ஆம் தேதி மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து நமது வாழ்க்கை இந்த மண்ணில் பிறந்த நான் உங்களில் ஒருத்தியாக, உங்களோடு ஒருத்தியாக என்றென்றும் பயணிக்க
நான் அரசியல்வாதியெல்லாம் இல்லைங்க, அடிப்படையில் எழுத்தாளர். ஊர் ஊரா அலைஞ்சு மக்களின் பிரச்சனைகளை எழுதக்கூடியவன். இன்றைக்கு எழுதுவது மட்டும் போதாமல் அவர்களுக்கான தீர்வுகளையும் கொண்டு வந்து சேர்க்க ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. மருத்துவர் ஐயாவும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் திருமிகு அண்ணாமலை அவர்களும் வழங்கி இருக்கிறார்கள். நீங்கள் வாய்ப்பு தாருங்கள், மாம்பழம் சின்னத்தில் வாக்களியுங்கள், வாக்களியுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாம்பழம் வெல்லட்டும், மானுடம் தலைக்கட்டும். நன்றி.